ஜனநாயகன் படத்துடன் வெளியாக இருக்கும் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சமீபத்தில் வெளியான நிலையில் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்த அறிவிப்பை படக்குழு வெளியிட்டது. வரும் நவம்பர் 8ஆம் தேதி ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வெளியாகும் என அறிவித்தனர். சோசியல் மீடியாவில் அப்படங்களில் இருந்து வெளியாகும் அறிவிப்புகளுக்கும் எந்த அளவிற்கு வரவேற்பு கிடைக்கின்றது என்பது முக்கியமாகிவிட்டது. யூடியூபில் டீசர், ட்ரைலர், சிங்கிள் பாடல் ஆகியவை எவ்வளவு பார்வையாளர்களை பெறுகின்றன என ரசிகர்கள் மற்றும் கோலிவுட் வட்டாரத்தினர் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர்களை ஒரு வீடியோ பெற்றுவிட்டால் அது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகின்றது. மேலும் எந்த நடிகரின் படங்கள் அதிக வசூலை பெறுகின்றது என ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையினர் பார்த்து வருவதை போல எந்த நடிகரின் பாடல்கள் மற்றும் டீசர் அல்லது ட்ரெய்லர் அதிக பார்வையாளர்களையும் லைக்குகளையும் பெற்று வருகின்றது என்பதும் தற்போதைய காலகட்டத்தில் முக்கியமாகிவிட்டது. அந்த வகையில் விஜய் வசூல் சக்கரவர்த்தியாக மட்டுமல்லாமல் சோசியல் மீடியாவிலும் தன் ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றார். அவரின் ஒவ்வொரு பட அறிவிப்புகளும் சோசியல் மீடியாவில் பல சாதனைகளை நிகழ்த்தி மற்றும் தகர்த்தி வருகின்றது. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் பல சாதனைகளை சில நிமிடத்திலேயே படைக்க ரசிகர்கள் வெறியோடு காத்திருக்கின்றனர். தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் மட்டுமே 1000 கோடி வசூல் சாதனையை நிகழ்த்த முடியும் என ரசிகர்கள் ரொம்ப காலமாகவே எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். 600 கோடி வரை இருவரும் வசூல் சாதனை நடத்தி வரும் நிலையில் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் பட்ஜெட் விஜயின் சம்பளத்தை சேர்த்தால் 400 கோடி வரை வரும் என கூறுகின்றனர். இந்த நிலையில் 1000 கோடி வசூலை அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு படம் அள்ளுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 500 கோடி முதல் 700 கோடி ரூபாய் வரை வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்கின்றனர். வினோத் படத்தை தாறுமாறாக இயக்கி இருந்தால் மட்டுமே பெரிய வசூல் வேட்டை சாத்தியமாகும்.